வெல்கம் டு நீலாஸ் கிச்சன். இப்போ நான் சிக்கன் கிரேவி பண்ண போகிறேன். பெப்பர் சிக்கன் பாருங்கள். இந்த ஊரில் ஃப்ரோசன் சிக்கன் கிடைக்கிது வேங்கோவரில். நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டேன். இதை வச்சு பெப்பர் சிக்கன் பண்ணுறேன். வெங்காயம், தக்காளி, ஒரு தக்காளி தான் கட் பண்ணேன். பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குன்னு. இஞ்சி பாருங்கள் எவ்வளோ பெரிய சைஸு. இந்த இஞ்சி பூண்டை நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த வெங்காயம் அரைக்கிறதுக்கும் வதக்கிறதுக்கும் சேர்த்து நறுக்கி வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிருக்கேன். நம்ம ஊரில் மாதிரி ஓவர் ஹீட் வச்சு சமைக்க முடியாது. உடனே ஃபயர் அலாம் அடிச்சிரும். ஃபயர் அலாம் அடிச்சிருச்சுன்னா ஃபயர் ஃபைட்டர்ஸ் வந்துடுவாங்க. அதனால் ஹீட் ரொம்ப வச்சு குக் பண்ண முடியல என்னால். இங்கே மீடியம் ஹீட் வச்சு அப்பப்போ அப்படியே ஓவர் ஹீட் வந்துச்சுன்னா அப்படியே கொஞ்சம் அந்த மாதிரி இப்படி பண்ணி அது மாதிரி குக் பண்ணிகிட்ருக்கேன் நான். சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன். மிளகு இல்லை, பிளாக் பெப்பர் பாட்டிலேருந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் இதை போட்டுக்கிறேன் அடுப்பில். எண்ணெயில் பொரியட்டும். பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் வெங்காயம் போட்டு வதக்கிக்கிறேன். சும்மா 2-3 வெள்ளை பூண்டு போட்டுக்கலாம். இது நல்லா வதக்கணும்னு அடுப்பு ஆஃப் பண்ணலாம். இந்த இஞ்சி பூண்டில் அரைச்சி எடுத்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக பாதியாக கட் பண்ணி அரைக்கிறதுல சேர்த்துக்கிறேன். தாளிக்கிறதுக்கு மீதி எடுத்து வச்சுக்கிறேன். தாளிக்க வச்சுக்கலாம். இதை அரைக்க போட்டுக்கிறேன். இப்போ இதில் சாம்பார் பொடி நல்லா கும்மியெல்லாம் 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதோட நம்ம தேங்காய் போட்டு அரைச்சோம்னா நல்லா சீக்கிரம் அரைப்பட்டுரும். அப்புறமா 1 ஸ்பூன் வேணால் நான் சேர்த்துக்கிறேன். இதுலேயே தேங்காய் பூ போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். தேங்காய் பூ போட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்க. தேங்காய் பூ இப்படியே கிடைக்கிது நம்மளுக்கு. இப்போ இதை நான் அரைச்சிக்கிறேன். இந்த எண்ணெயிலே நம்ம ஒரு வதக்கிட்டோம்னா இந்த தேங்காய் பூவில் இருக்கிற எண்ணெயெல்லாம் நமக்கு பெரட்டி எடுத்துரும். ஸோ அதனால் அரைக்கலாம். உங்களுக்கு குழம்பா வேணும்னா கூட தேங்காய் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. ட்ரையாக வேணும்னா இன்னும் தேங்காயை கம்மி பண்ணிக்கோங்க. எனக்கு கிரேவி மாதிரி வேணும். சிக்கன் நிறையா இருக்குது. நான் இதோட இன்னும் கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணி அரைக்க போகிறேன். மசாலா அரைச்சாச்சு. இஞ்சி பூண்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதை நான் இடித்து எடுத்துக்கிறேன். இப்போ அடுப்பு தாளிச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கிறேன். தாளிச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கட்டும். வெள்ளை பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு. தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். இந்த மசாலா வதங்கும் போது 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு வதக்கிக்கிறேன். இப்போ இந்த சிக்கன் எல்லாம் எடுத்து போட்டுக்கலாம். சிக்கன் பீஸுகளை கிளறிக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். சாம்பார் தூள் இன்னொரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். அரைக்கிறதுக்கு 3 ஸ்பூன் போட்டேன். இப்போ 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன்.
உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ கிளறிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். சிக்கன் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் அரைச்ச மசாலா போட்டுக்கிறேன். நல்லா வதங்கட்டும். சிக்கன் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம மல்லித்தழை போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி குக்கர் போட்டு மூடிக்கிறேன். கலந்துக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ மூடி போட்டு மூடிக்கிறேன். ஸ்டீம் வந்தோடனே விசில் போட்டு 2 விசில் சத்தம் வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். 2 சத்தம் வந்துடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்டீம் அடங்கிருச்சு. இப்போ திறக்கலாம். இப்போ நான் அதை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு கிரேவி எடுத்துகிட்டு மிச்சத்தை நான் நல்லா ட்ரையாக வறுக்க போகிறேன். வெங்காயம் போட்டு வதக்கிக்கிறேன். கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கிறேன். வெங்காயத்தை வதக்கியாச்சு. இந்த சிக்கன் கிரேவிலேருந்து கொஞ்சம் நான் அதில் எடுத்துக்கிறேன். ட்ரை சிக்கன் பண்ணிக்கிறதுக்கு. இது நல்லா கெட்டியாகட்டும். இதில் கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். நல்லா கெட்டியாகட்டும். இப்போ இந்த சிக்கன் பீஸுங்களை அதில் போட்டு நான் ட்ரையாக வறுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க. ட்ரை சிக்கன் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கிரேவி சிக்கன், ட்ரை சிக்கன் 2 ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. ட்ரை பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.